ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 5th சம் பாருங்க. Find the Cartesian equation of the plane which passes through the point 3, 4, -1 and it's parallel to the plane. எந்த பிளேனுக்கு parallel இருக்கு? ஒரு பிளேன் இருக்கு. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டா, இந்த பிளேனோட ஈக்குவேஷன் 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. இந்த பிளேனுக்கு parallel இன்னொரு பிளேன் இருக்கு. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த பிளேன் passes through the point கொடுத்துட்டா, எந்த பாயிண்ட் கொடுத்துட்டா? plane passes through the point 3, 4, 3, 4, -1 கொடுத்துட்டா. அப்ப இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன? டிஸ்டன்ஸ் between parallel planes, இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப இந்த required plane, the required equation of the plane, இந்த பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? இந்த ரெண்டு பிளேனும் parallelனு சொன்னனால கான்ஸ்டன்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும். 2x minus 3y plus 5z plus k equal to 0. ரெண்டுமே parallel planesனால கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்கும். இந்த நியூ பிளேன் எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது? it passes through the point 3, 4, -1. அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 2 into 3 minus 3 into 4 plus 5 into -1 plus k equal to 0. 6 minus 12 minus 5 plus k equal to 0. அப்ப 6 minus 17 minus 11 வந்துருமா? அப்ப minus 11 plus k equal to 0, k equal to 11. Therefore the equation of the plane, k தூக்கி 11 போட்டுக்க, 2x minus 3y plus 5z plus 11 equal to 0. ஓகேவா? இந்த பிளேன், இந்த பிளேனும் இன்னொரு பிளேனும் எப்படி இருக்கு? இந்த பிளேன் எப்படி இருக்குன்னா parallel கொடுத்துட்டானா, அப்ப இந்த parallel planes are இந்த பிளேன் 2x minus 3y plus 5z plus 11 equal to 0 2x minus 3y plus 5z plus 7 equal to 0 parallel planes. அப்ப distance formula என்ன? root of d1 minus d2 by root of a square plus b square plus c square. Here a equal to 2, b equal to minus 3, c equal to 5, d1 equal to 11, d2 equal to 7. d1 minus d2, 11 minus 7 divide by root of a square 4, b square 9, c square 25. அப்ப d equal to 3 by 34, 38 வந்துருமா? அப்ப d equal to 38. அப்ப root of 38 மாடுலஸ் ரிமூவ் பண்ணாலும் என்னதான்? 3 by root of 38 units. ஓகே, ஈஸியான சம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 7th சம். Find the point of intersection of the line and the plane. Line with the plane கொடுத்துட்டா. Find the angle between line and plane. Point of intersection of line and plane. The equation of the line என்ன கொடுத்திருக்கானா? Equation of the line x minus 1. x minus 1 equal to y by 2 equal to z plus 1 கொடுத்திருக்கான். ஓகேவா? சரி, ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளேன் அப்படின்னா இது ஒரு லைன். இந்த பிளேனும் லைனும் இன்டர்செக்ட் பண்ற இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். புரியுதா? அப்போ பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த லைன் மேல் இருக்கிற மெனி பாயிண்ட்ஸோட ஃபார்மேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த பாயிண்ட்டை இந்த பிளேனோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1/1 ஈக்குவல் டு 1 இருக்கிறதா மீனிங்கா? இசட் ப்ளஸ் 1/1 ஈக்குவல் டு லேம்டா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண லேம்டான்னு வச்சுக்கோங்க.
இன்டிவிஜுவலாக ஈக்குவல் பண்ணுங்க. x minus 1 equal to lambda, y by 2 equal to lambda, z plus 1 by 1 equal to lambda, x equal to lambda plus 1, y equal to 2 lambda, z equal to lambda 1 minus 1. அப்போ any point on the line is of the form. என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? lambda plus 1 2 lambda lambda minus 1. இந்த பாயிண்ட் இந்த பிளேன் மேலே இருக்கு, புரியுதா? அப்போ இந்த பாயிண்ட் எது மேலே இருக்கு? நமக்கு பிளேன் மேலே இருக்கு. given line, the given line lies on the plane. இந்த plane மேலே இருக்கு, டச் ஆயிருக்கு. அப்போ அந்த பிளேனோட ஈக்குவேஷனில் கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிடும். பிளேனோட ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x minus y plus 2z equal to 2 கொடுத்துருக்காங்க. இதில் கொண்டு வந்து x y z போல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into lambda plus 1 minus 2 lambda plus 2 into lambda minus 1 equal to 2. 2 lambda plus 2 minus 2 lambda, 2 lambda minus 2 equal to 2 lambda plus 2 lambda minus 2 lambda கட் ஆயிரும். 2 lambda plus 2 minus 2 கட் ஆயிரும். அப்போ lambda equal to 1 கிடைச்சிடும். therefore point of intersecting point of a line and plane. அப்போ இந்த lambda equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 வந்துருமா? இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணால் 2 வந்துருமா? lambda equal lambda 1 சப்ஸ்டிட் பண்ண மைனஸ் 1. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். angle between line and plane கேட்டிருக்கான். அப்போ அந்த லைன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்? அப்போ லைன்லேருந்து v வெக்டர் எடுத்துக்கங்க. டைரக்ஷன் 1 2 1 I cap plus 2 j cap plus k cap and n vector எடுத்துக்கோ. பிளேன்லேருந்து பிளேனோட ஈக்குவேஷன் இதா. அப்போ I j k ல மார்க்னா 2 I cap minus j cap plus 2 k cap, 2 I cap minus j cap plus 2 k cap. Angle between line and plane formula sin theta equal to v vector dot n vector by modulus of v vector into modulus of n vector. v vector dot n vector find dot போடுங்க. 1 into 2 அப்போ minus 2 plus 2 minus 2 கட் ஆயிரும் equal to minus 2. modulus of v vector dot n vector modulus of minus 2 equal to 2. modulus of v vector equal to root of 1 plus 4 plus 1 equal to root 6. modulus of n vector equal root of 4 plus 1 plus 4 equal 9 3 வந்துடும். அப்போ angle between line and plane sin theta equal to modulus of v vector dot n vector by modulus of v vector into modulus of n. numerator value 2 divide by root 6 into 3. அப்போ sin theta equal to 3 by root 6, 2 by 3 root 6, 2 by 3 root 6. theta equal to sin inverse of 2 by 3 root 6. Okay va? Very very important sum. Watch me. Okay student. Next exercise la 8th sum. Find the coordinate of foot of perpendicular and length of perpendicular from the point 4, 3, 2 to the plane x plus 2y plus 3z equal to 2. ஒரு point என்ன பாயிண்ட்னா 4, 3, 2 4, 3, 2 ஒரு plane இங்க இருக்கு. இது plane. நல்லா பார்த்துக்க, இது plane. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பிளேனும் கனெக்ட் பண்ற அந்த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், இந்த பர்பெண்டிகுலர் லென்த் என்ன, இதையும் கேட்குறான். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்கும் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த பாயிண்ட் P வச்சிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் Q என்னன்னு கேட்குறான். அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த D யும் கேட்குறான்.
இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். பிளேனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துட்டான்? x plus 2y plus 3z equal to 2 கொடுத்துட்டான். அப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் PQ ஓட லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படின்னா, இந்த Qங்கிற பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், தெரியல. ஒன் பாயிண்ட் ஒன் டைரக்ஷன் தெரிஞ்சா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஃப்ரேம் பண்ணலாம். அப்ப இந்த லைன் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, இந்த பிளேனோட நார்மல்னா இதானே, இந்த பிளேனோட நார்மல்னா இதானே. அப்ப இந்த நார்மலுக்கு பேரலா இருக்க நார்மல்னா என்ன? I cap plus 2j cap plus 3k cap n வெக்டர் இதுக்கு பேரலா தான் இருக்கும். ஏன்னா பிளேனோட பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா டிராப் பண்ண ஒரு லைன் தான் நார்மல். அந்த நார்மலும் அந்த ரெக்வயர்டு லைன் எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் PQ பாயிண்ட் என்ன அப்படின்னா 4,3,2 அதாவது x1, y1, z1 4,3,2 டைரக்ஷன் L M N equal to என்ன 1,2,3 equation of the line formula x minus x1 by L equal to y minus y1 by M equal to z minus z1 by N. அப்ப x minus 4 by 1 equal to y minus 3 by 2 equal to z minus 2 by 3 equal to lambda அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அந்த லைன் மேல இருக்கிற ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் Q. அந்த Q ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தனித்தனி ஈக்குவல் பண்ணுங்க. x minus 4 by 1 equal to lambda, y minus 3 by 2 equal to lambda, z minus 3 by z minus 2 by 3 equal to lambda. X equal to lambda plus 4, y equal to 2 lambda plus 3, z equal to 3 lambda plus 2. அப்ப any point on the line is of the form. அப்ப lambda plus 4 2 lambda plus 3 3 lambda plus 2 ஓகேவா 3 lambda plus 2 இந்த பாயிண்ட் இந்த பிளேன் மேல இருக்கு. அப்ப அந்த லைன் PQ lies on the plane. இந்த plane மேல இருக்கனால அந்த planeல கொண்டு வந்து இந்த பாயிண்ட சப்ஸ்டிட் பண்ண பிளேனோட ஈக்குவேஷன் x plus 2y plus 3z equal to 2. அப்ப அத சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப x க்கு பதிலா lambda plus 4 2 into 2 lambda plus 3 plus 3 into 3 lambda plus 2 equal to 2. அப்ப என்ன வந்துரும் lambda plus 4 இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணா 4 lambda plus 6 3 உள்ள மல்டிபிள் பண்ணா 9 lambda plus 6 equal to 2. 4 lambda 9 lambda 13 lambda plus lambda 14 lambda வந்துரும். அப்ப 4 plus 6 16 அந்த சைடு போனா -16 அப்ப -14 lambda equal to -1 வந்துரும். அப்ப இந்த Qங்கிற பாயிண்ட் இந்த Q இஸ் என்னவா இருக்கும் lambda equal to -1 சப்ஸ்டிட் பண்ணா அந்த Qங்கிற பாயிண்ட் என்னன்னு கிடைச்சிரும். lambda equal to -1 சப்ஸ்டிட் பண்ணா இங்க 3 வந்துருமா 3 இங்க -1 சப்ஸ்டிட் பண்ணா -2 plus 1 வந்துரும். இங்க -1 Qங்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. length of the perpendicular இந்த PQ குள்ள length find out பண்ணோம். அப்ப the length of PQ என்ன வரும் distance equal root of direct 2 points formula யூஸ் பண்ணிக்கலாமா x1 minus x2 the whole square 4 minus 3 the whole square 3 minus 1 the whole square 2 minus of minus 1 plus 1 the whole square 4 minus the whole square 1 2 squared 4 3 squared 9 upper D equal to root 14 units. Distance length of the perpendicular root 14 units. நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க இம்பார்ட்டன்ட் சம். ஓகே ஸ்டூடண்ட் நெக்ஸ்ட் பாருங்க image of a point in a plane. image of point அப்படினா என்ன அப்படினா இது ஒரு plane, இது ஒரு மிரர்னு வெச்சுக்கங்க கண்ணாடி.
இந்த இடத்துல ஒரு வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் இருக்கு. ஓகேவா? அப்போ இது மிரர்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன், இந்த வெக்டரோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல இருக்குமா? ஓகேவா? அந்த வெக்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறான். இது பிளேனு, இது ஒரு பாயிண்ட் வெக்டர், ஏ வெக்டர்ங்கிற ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை மிரர்ல பார்த்தா அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே தெரியும். இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறான். அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. பி வெக்டர் அந்த இமேஜ் ஆஃப் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ வெக்டர் பிளஸ் 2 இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர் ஸ்கொயர்ட் இன்டு என் வெக்டர். இதுதான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர் ஸ்கொயர்ட் இன்டு என் வெக்டர். அப்போ ஒரே ஒரு சம் தான் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 6.55. The image of the point whose position vector equal to அந்த vector a vector எடுத்துக்கோ. a vector equal to I cap plus 2 j cap plus 3 k cap இந்த plane, அந்த planeல இருந்து n vector எடுத்துக்கங்க. n vector equal to I cap plus 2 j cap plus 4 k cap. P equal to length r vector dot n cap equal to P in formula. அப்ப P equal to அந்த length 38 கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஆஃப் பாயிண்ட் வந்துடும். புரியுதா? சரி, அப்போ பாருங்க ஃபார்முலா ஈக்குவல் டு பி வித் இமேஜ் ஆஃப் எ பாயிண்ட் இன் எ பிளேன். B vector equal to A vector plus 2 into P minus A vector dot N vector by modulus of N vector squared into N vector. அப்போ B vector equal A vector I cap plus 2 J cap plus 3 K cap plus 2 into B 38 minus A vector dot N vector. A க்கு dot எடுங்க. 1 into 1 1 plus 2 into 2 4 plus 3 into 4 12 divide by modulus of n vector root of 1 square plus 2 square plus 4 square into n vector I cap plus 2 j cap plus 4 k cap. அப்போ I cap plus 2 j cap plus 3 k cap plus 2 into 38 minus 17 வந்துருமா? 38 minus 17 divide by root of என்ன வந்துரும்? 16 20 21 வந்துருமா? அப்போ root modulus of n vector squared. அப்போ squared வந்துரும். அப்போ root 21 squared into I cap plus 2 j cap plus 4 k cap வந்துரும். அப்போ I cap plus 2 j cap plus 3 k cap plus 38 minus 17 என்ன வந்துரும் அப்படின்னா 38 minus 21 into 42 வந்துரும். 42 by 21 into I cap plus 2 j cap plus 4 k cap. 21 இது கட் பண்ணா 2 times 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. I cap plus 2 j cap plus 3 cap plus 2 I cap plus 4 j cap plus 8 k cap. அப்போ B vector equal to I 1 plus 1 3 வந்துருமா? அப்போ 3 I cap 2 plus 6 plus 6 j cap k 3 plus 8 plus 11 k cap. அப்போ இந்த மிரர்ல இருந்து பார்க்குறப்ப அதோட பொசிஷன் வெக்டர் இமேஜ் ஆஃப் பாயிண்ட் ஏவோட இமேஜ் இங்கே பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? 3i cap plus 6j cap plus 11k cap வரும். ஓகேவா? வெக்டர் அல்ஜிப்ரால இதோட எல்லா சம்ஸும் ஓவர். இந்த சாப்டரே உங்களுக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் நியூ டாபிக் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபார்முலா நல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எழுத முடியும். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.